இங்க நம்ம ஹீரோயின் அன்விதா லண்டன்ல இருக்க பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு மாஸ்டர் ஷெஃபா இருக்காங்க. பண்ற டிஷ்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்குன்றதால அங்க வர கிளைண்ட்ஸ்க்கு இவங்களோட ஃபுட்னா ரொம்பவே பிடிக்கும். அங்க வந்தவரும் அன்விதாவை ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் அன்விதாக்குமே ஒரு விஷயமும் புரிய வருது. ஆக்சுவலா அவரு அன்விதாவை பொண்ணு பக்கத்துக்காக தான் அங்க வந்திருப்பாரு. அன்விதாவும் அவர்கிட்ட எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்றத சொல்லிடுறா. வீட்டுக்கு வந்த அன்விதாவும் அவங்க அம்மா கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்காம நான் தனியாவே இருக்க போறேன் அப்படின்றத சொல்றா. ஆக்சுவலா அன்விதாவோட அம்மாவுமே சிங்கிள் பேரண்டா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்து வந்திருப்பாங்க. இப்ப அவங்க அம்மாவுமே நீ உன் முடிவை சொல்லிட்டு நான் என் முடிவை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மாசம் தான் நான் உயிரோட இருப்பேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்கிற அன்விதாக்கும் இப்ப ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்ப அவங்க அம்மாவும் கடைசி ஆசை இந்தியால இருக்க நம்ம வீட்டுக்கு போகணும்னு கேட்டிருப்பாங்க. அதனால இவங்க 2 பேருமே கிளம்பி இந்தியாவுக்கும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒர்க் பண்ண ஹோட்டலோட பிரான்ச் இந்தியால இருக்குன்றதால இப்ப அதே ஹோட்டல்ல இப்ப மாஸ்டர் செஃபாவுமே ஜாயின் பண்ணிடுறா. அவ ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப சடனா ஒரு நாள் அவங்க அம்மாக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு கால் வருது. அன்விதாவோட அம்மாவுமே இப்ப அன்விதா கிட்ட என் லைஃப்ல நான் என்னைக்குமே தனியா இருந்தது இல்ல, நீ எப்பவுமே என் கூட இருந்திருக்க, அதே மாதிரி உனக்கும் ஒரு துணை வேணும்ன்றதுக்காக உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். அன்விதாவும் அவங்க அம்மா கிட்ட திரும்ப கல்யாணத்தை பத்தி பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறா. அவங்க அம்மாவுமே இறந்து போயிட்டு இருப்பாங்க. அன்விதா லைஃப்ல யாருமே எல்லாம் இப்ப ரொம்ப அமைதியாயிடுது. தனிமையா இருக்க அன்விதாவும் இப்ப அவங்க அம்மா ரொம்ப போய் உட்காந்துட்டு இருக்கா. அங்க ஒரு டப்பா இருக்கு, அதை திறந்து பாக்குறா. பார்த்தா அவ குழந்தையா இருக்கப்ப யூஸ் பண்ண திங்ஸ், ட்ரெஸ், போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதை பாக்குற அன்விதாவும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறா. அதெல்லாம் பாக்குற அன்விதாக்குமே ஒரு ஐடியா வருது. அன்விதாவுமே அவ ஃப்ரெண்ட கூப்பிட்டு நான் குழந்தை பெத்துக்க போறேன் அப்படின்றத சொல்றா. கேக்குற அவ ஃப்ரெண்டுமே ஹாப்பி ஆயிட்டு எப்படி உனக்கு இந்த கல்யாணத்து மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது அப்படின்றத கேக்குறாங்க. கேக்குற அன்விதாவும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே, நான் குழந்தை பெத்துக்க போறேன் தான் சொன்னேன் அப்படின்றத சொல்றா. கேக்குற அவ ஃப்ரெண்டுமே என்னடி உளறிக்கிட்டு இருக்க, கல்யாணம் எப்படி குழந்தை பெத்துப்ப அப்படின்றத கேக்குறாங்க. அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட கூட்டிட்டு ஒரு ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டு போறா. இருக்க டாக்டருமே இது பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜருமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு ஃபார்முமே கொடுத்து உங்களுக்கு குழந்தை எப்படி வேணும்ன்ற ஃபீச்சர்ஸ்லாம் இல்ல டிக் பண்ணி கொடுங்க, அதே மாதிரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்றத சொல்றாரு. ஸ்பெர்ம் டொனேட் பண்ண அந்த டோனர்ஸ்லாம் பாக்குற அன்விதாவோட ஃப்ரெண்டுமே இப்ப இதுல இருக்க யாரோ ஒருத்தர் தான் குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதரா இருக்க போறாங்க அப்படின்றத சொல்றா. கேக்குற அன்விதாவுமே திரும்ப டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கான ஸ்பெர்ம் டோனரை நானே கூட்டு வரலாமா அப்படின்றத கேக்குறா. அதுக்கு அந்த டாக்டருமே தாராளமா பண்ணலாம் அப்படின்றத சொல்றாரு. அன்விதாவும் அவ ஃப்ரெண்டு காவியாவுமே சேர்ந்து பெர்ஃபெக்ட்டான ஸ்பெர்ம் டோனரை தேட ஆரம்பிக்கிறாங்க.